ஒன்னும் ஆகாது ராதா. நான் தான் கூட வந்துகிட்டே இருக்கல. எனக்கு யாரும் சாக மாட்டாங்க, புரியுதா? அதுவும் இல்லாம ராதாவும் மோகனும் ஒன்னா இருக்கும் போது தானே பஸ் ரிசர்வ்ல இருக்கும்போது எவ்வளவு நேரம் போகும்? மிஞ்சி போனா 1 மணி நேரம் தான். உங்களோட எக்ஸ்பர்ட் டிரைவர் எப்பதான் வருவார்? அவர் வந்து சேர்றதுக்கு 3 மணி நேரமாவது ஆகும். இதுதான் உங்களோட ரெஸ்கியூ பிளானா? மோகன் இது கோவப்படுற நேரம் இல்ல, தைரியமா இருக்க வேண்டிய நேரம். ஆனா எப்படி தைரியமா இருக்க முடியும்? வண்டி ரிசர்வ்ல வந்த உடனே இங்க கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுல. இன்னைக்கு கடைசி தடவையா ராதாவோட பேரை எத்தனை தடவை வேணா சொல்லிக்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா பாவம் அவளே சாக போறவ, அதனால நான் இதை கொஞ்சமா பொறுத்துக்கிறேன். ஆனா இப்ப குவெஸ்டின் என்னன்னா, யார் சாகிறத பத்தி நீ ரொம்ப கவலைப்பட போற? கீர்த்தியா இல்ல குஷியா இல்ல ராதாவா? நீ யார நினைச்சாலும் எனக்கு ஒன்னும் கவலை இல்ல. எனக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 3 பேரும் செத்துட்டாங்கன்னு நீ கதறி அழும்போது அந்த இடத்துல உன்னோட கண்ணீரை துடைக்க நான் மட்டும்தான் இருப்பேன். மிஸ்ஸஸ் தாமினி மோகனா இருப்பேன். 1 மணி நேரத்துல பஸ் பிளாஸ்ட் ஆயிடும். 3 மணி நேரம் கழிச்சு வந்து உங்க ரெஸ்கியூ டிரைவர் பணத்தை பார்க்க போறாரா? அவர் ஏன் பை ரோட் வரணும்? ஃளைட்ல வர வேண்டியதானே? மோகன் சார், ஹெலிகாப்டர் அரேஞ்ச் பண்ணனும்னா கூட 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் அவர் டெல்லியில இருந்து வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு டிரைவர் பை ஏர் வந்தானா பை ரோடு வந்தானா கண்டிப்பா 3 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாம நாங்க எங்க வேலையை செய்யாமல்ல, ட்ரோலர் அப்புறம் மத்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. டிரைவர் மட்டும் என்ன பஸ் டிரைவர் மட்டும் தான்? எத்தனை சின்ன குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க. இத உங்க ரெஸ்கியூ பிளானா? உங்களோட மொத்த டீமும் இங்க வரக்கூட இல்ல. மோகன் சார், நாங்க முயற்சி பண்ணாமல்ல, நாங்க மத்த டிரைவர்ஸுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். வேற டிரைவர் மட்டும் கரெக்ட் டைமுக்கு இங்க வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உங்களை நம்புறது? இப்போ நமக்கு இன்னொரு சுவாரஸ்யமான பரபரப்பான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. பஸ்ஸோடைய டீசல் காலியாக போகுது. இன்னொரு பக்கம் அரசோடைய இயலாமைக்கு இன்னொரு ஆதாரம் எங்க கண்ணு முன்னாடி இருக்கு. பஸ்ஸை காப்பாத்த எந்த எக்ஸ்பர்ட்டான டிரைவர் தேவையோ அவர் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து சேர முடியாதான். யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போலீஸும் மோகன் சார் குடும்பமும் இந்த பஸ் மேல அவங்க வச்சிருந்த நம்பிக்கையை மொத்தமா இழந்துட்டாங்களா? இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க எங்க சேனலோட. என்ன இவங்க கண்டத பேசுறாங்க? அந்த மாதிரி நடக்கவே கூடாது. குஷி, ராதா, குஷி, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அந்த கயிறு இப்ப அந்த வாசல்ல இல்ல, என் கைய கால கட்டி போட்டிருக்கு. என்னால இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு தாய்க்கு அவளோட குழந்தைய ஆபத்துல பாக்குறது எப்படி இருக்கும்னு. இது நரக வேதனை விட ரொம்ப மோசமா இருக்கு. என்னோட நிலைமை இந்த உலகத்துல வேற யாருக்கும் வந்துடக்கூடாது கடவுளே. கடவுளே கிருஷ்ணா, நான் பலவீனமானவளும் இல்ல, சூழ்நிலை கைதியும் இல்ல. உங்க ஆசீர்வாதமும் மோகன் ஐயாவோட துணையும் இருந்தா நான் யாருக்கும் எதுவும் ஆக விட மாட்டேன். ராதாவுக்கு மேல இருக்கிற நம்பிக்கைய நான் நிச்சயமா உடைய விட மாட்டேன். எப்படியாவது எல்லாரையும் காப்பாற்றணும். அதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்காக நான் என் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்ல. நான் எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும்.
அதுக்காக என் உயிர் போனாலும் பரவாயில்ல. ராகுல் ராகுல், கீர்த்தி வந்துடு. நான் இனிமே சண்டை போட மாட்டேன். ப்ராமிஸ். ஹே முதல்ல எங்களை காப்பாத்து ராகுல், இல்லைன்னா பேயா வந்து உன்னை பயமுறுத்துவேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை சேர்ந்த 3 குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. ராகுல், கீர்த்தி ஃபோன் பண்றா. ஆ, கீர்த்தி, கீர்த்தி சொல்லுமா. அம்மா, ஒருவேளை நான் திரும்பி வந்துட்டா உங்களோட அந்த ஃபேவரட் டைமண்ட் இயரிங்ஸ் எனக்கு தான். கீர்த்தி, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பேசாத சொல்லிட்டேன். உங்க யாருக்குமே எதுவுமே ஆகாது. எல்லாரும் நல்லபடியா வருவீங்க. சரி, சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு அந்த டைமண்ட் இயரிங்ஸ் கொடுப்பீங்கல்ல? இயரிங்ஸ் என்ன கீர்த்தி, உனக்கு இல்லாதது என்னம்மா இருக்கு? நீ நல்லபடியா திரும்பி வந்தாலே போதும். அம்மாடி குஷி, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்திடுவேன். நான் உனக்கு பீஸா வாங்கி கொடுக்குறேன். தாத்தா, பீட்சாலாம் எனக்கு அஜித் மாமா தான் வாங்கி தருவாரு. எனக்கு சாக்லேட் வாங்கி தாங்க. கண்டிப்பாடா கண்ணா. குஷி, ராதா தொடர்ந்து 6 மணி நேரமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க ட்ரோலர் ட்ராலர் வந்தாச்சு. ஆனா இத ஓட்டுறதுக்காக எக்ஸ்பர்ட்டான டிரைவரை கூப்பிட்டாங்க. ஆனா அவர் இன்னும் இங்க வரலையே. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பசங்களுடைய மரணம் அவங்கள நெருங்கிட்டு இருக்குன்னு தோணுது. யமனா மாறி இருக்கிற இந்த பஸ்ஸோடைய முடிவு என்ன? இதை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை மாத்தாம எங்க நியூஸ் சேனலை பாருங்க. மோகன், மோகன், அங்க நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? நம்ம குஷி. இந்த ட்ரோலர் எக்ஸ்பர்ட் டிரைவர் இல்லாம நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும் சொல்லுங்க. கரெக்டா சொன்ன மோகன். உதாரணத்துக்கு கலர் இல்லாத ஹோலி பண்டிகை, பட்டாசு இல்லாத தீபாவளி மாதிரி. உப்ஸ், தீபாவளின்னு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்துல பஸ் பயங்கரமா வெடிக்க போகுது. அதுக்கப்புறம் என் பாதையில இருக்கிற எல்லா தடங்களும் போயிடும். அது கீர்த்தியா இருந்தாலும் சரி, குஷியா இருந்தாலும் சரி, இல்ல அந்த ராதாவா இருந்தாலும் சரி. ஆனா வருத்தம் என்னன்னா இவங்களால அந்த பசங்களும் சேர்ந்து போறாங்க. சாரி பசங்களா. நம்ம கிட்ட இப்போ ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த ட்ரோலரை நான் ஓட்டுறேன் சார். யார் அடையணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கேனோ அவனையே என்னால் எப்படி இழக்க முடியும்? நான் உடனே ஏதாவது பண்ணணும். எப்படியாவது இவனை தடுக்கணும். இல்ல மோகன், நீ போக கூடாது. பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா உன்னை என்னால ரிஸ்க்ல விட முடியாது மோகன். தமனி, நான் ஒன்னும் கிட்ட பெர்மிஷன்ல கேட்கல. மோகன், என் உயிரை விட அந்த குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம். பஸ்ல வாழ்வா சாவான்னு அவங்க எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க.
போதும். இங்க பாருங்க, யாராவது என்ன தடுக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. கேட்டுதான் ஆகணும் மோகன் சார். இது போலீஸோட ரெஸ்கியூ மிஷன். இதுல ஒரு சிவிலியன் பங்கெடுத்துக்க முடியாது. இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் அது எங்களுடைய பொறுப்பு. நாங்க தான் பதில் சொல்லணும், நீங்க இல்ல. சாரி, ட்ரோலரை ஓட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அப்ப என் பொண்ணு சாகிறத நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு என்ன கூப்பிடுறா. உலகத்துல எந்த அப்பனாவது தான் பொண்ணு கண்ணு முன்னாடியே சாகிறத பார்க்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. பாருங்க, அந்த குழந்தைகளை பாருங்க. அந்த பஸ் உங்க எக்ஸ்பர்ட் டிரைவர் இங்க வரதுக்குள்ள பஸ்ல இருக்கிற எல்லாரும் செத்து போயிருப்பாங்க சார். ப்ளீஸ் சார், அந்த பசங்க உயிர் போகிறத விட என் உயிரை பணைய வச்சு கடைசியா ஒரு முறையாவது நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன் ப்ளீஸ். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த போலீஸ்காரன் மோகன் சொல்றத கேட்டு போறான். ஓ காட், நோ நோ, ப்ளீஸ் நோ. ராதா 6 மணி நேரமா தொடர்ந்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கா. யோசிச்சு பாருங்க பசங்க நிலைமை எப்படி இருக்கும். குஷி, ராதா எல்லாரையும் காப்பாத்திடுவான்னு நீ சொன்னல்ல. ஒருவேளை பஸ்ல டீசல் காலி ஆயிடுச்சுன்னா ராதா எப்படி பஸ் ஓட்டுவா? நிஜமாவே இப்ப பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுமா? நம்ம எல்லாரும் செத்துருவோமா? இல்லம்மா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. நீ பயப்படாத. இங்க பாருங்க மோகன் சார், உங்க டென்ஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த மிஷனை உங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னால அபிஷியலா உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அப்புறம் இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க மட்டும்தான் பொறுப்பேத்துக்கணும். நீங்க கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இங்க என் கூட ரெஸ்கியூ மிஷனுக்கு வந்திருக்கிற யாருக்குமே இந்த ட்ரோலரை ஓட்டுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இல்லனா நான் உங்களை டிரைவர் சீட்ல உட்கார வைக்க மாட்டேன். சொல்லுங்க. தேங்க் காட், இந்த போலீஸ் ஆபீசர் மோகனோட எமோஷனல் வார்த்தைக்கு கட்டுப்படல. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இன்ஸ்பெக்டர் சார். நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. ராதாவால தொடர்ந்து வண்டியை ஓட்டிட்டே இருக்க முடியாது. டீசல் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் போயிடும் சார். தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா குஷிக்கு பதிலா உங்க பொண்ணு அங்க இருந்திருந்தா அப்ப இப்படிதான் நீங்க இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? சரி, நீங்க ட்ரோலரை ஓட்டுங்க. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல பசங்களை ரெஸ்கியூ பண்றதுக்கு நமக்கு இன்னொரு ஆள் தேவை. உங்ககிட்ட இருக்காங்களா? என்ன இவன் சார், உங்களால வண்டியை தான் ஓட்ட முடியாது. பசங்களை யாராவது ரெஸ்கியூ பண்ண வாங்கல. நீங்க மேலிடத்துல பதில் சொல்லக்கூடாதுன்னா மொத்த ஆபரேஷனையும் மோகனோட தோல்ல சுமத்துறீங்க, அப்படிதானே? காமினி மேடம், எங்க வேலையை நீங்க சொல்லித்தர தேவையில்ல, எங்களுக்கே எல்லாம் தெரியும்.
தாமினி ப்ளீஸ் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் இவங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க? பேசிக்கிட்டே இருக்காங்களே, நமக்கு உதவி செய்ய யாரும் வர மாட்டேங்கிறாங்க. கடவுளே கிருஷ்ணா, சீக்கிரமா வாங்க மோகனையா. நீங்க பக்கத்துல இல்லாம எனக்கு பயமா இருக்கு. இந்த நேரத்துல கடவுள் கிருஷ்ணரும் நீங்களும் என் கூடவே இருக்கணும். இங்க பசங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு மொத்த நம்பிக்கையா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் நமக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். பசங்களை நீங்க ரெஸ்கியூ பண்ணுங்க. ட்ராலரை நான் ஓட்டுறேன். மோகன், என்ன கீர்த்தி குஷி 2 பேருமே அந்த பஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி நான் பண்ணுவேன். அவங்க உயிரை காப்பாத்த நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிரையும் கொடுக்க நான் இப்போ தயாரா இருக்கேன். மோகனண்ணா வாங்க. என்னாச்சு? நீ எதுவும் பண்ண வேண்டாம் ராகுல். ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்க. என் ஃபேமிலியோட உயிர் ஆபத்துல இருக்கு. இதுல நீ ஏன் ஃபேமிலியா? இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இது உங்களுக்கு மட்டும் தான் ஃபேமிலியா? எனக்கு ஃபேமிலி இல்லைன்னு சொல்ல வரீங்களா? குஷி கீர்த்தியோட உயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ மோகனண்ணா, அதே அளவுக்கு எனக்கு முக்கியம். புரியுதா உங்களுக்கு? நான் தான் வேண்டான்னு சொல்றல. நீ எதுவும் பண்ண தேவையில்ல, புரியுதா? ஆமா, நீங்க என்ன தடுக்கிறதுக்கு? எப்போ உங்க இஷ்டம் தானா மோகனண்ணா? இந்த முறை உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். குஷி கீர்த்தியை நான் காப்பாத்தியே தீருவேன். உங்க கூட நான் கண்டிப்பா வருவேன். வாங்க போலாம். ராகுல், ஸ்டாப் இட். மோகன், ராகுல், நீங்க 2 பேரும் சண்டை போட இது நேரமும் கிடையாது, அதுக்கான இடமும் இது இல்ல. ட்ராலரை யார் ஓட்ட போறாங்கன்னு இப்பவே முடிவு பண்ணி ஆகணும். ட்ராலரை ராகுலும் ஓட்ட வேண்டாம், மோகனும் ஓட்ட வேண்டாம். ட்ராலரை நான் ஓட்டுறேன். மோகன் குழந்தைங்கள பஸ்ல இருந்து ரெஸ்கியூ பண்ணட்டும்.